ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். சேத்துராமன் ஒரு பரமபக்தன் பெரியவாளுக்கு இருந்தார். அவருக்கு 3 மாட்டு பொண்ணுகள், மூணு பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 3 மாட்டு பொண்ணுகள். கூட்டு குடும்பம் அந்த காலத்துல எல்லாம். மாமியார் நல்ல திறமையானவள். என்ன ஐடியா பண்ணுறான்னு 3 பேருக்கும் சண்டை வரக்கூடாது 3 மாட்டு பொண்ணுகளுக்கு முன்னிட்டு ஒரு வாரம் ஒரு மாட்டு பொண்ணு சமையலோ அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ஒரு வாரம் ஃபுல் பெரிய மாட்டு பொண்ணு, ஒரு வாரம் ஃபுல் 2வது மாட்டு பொண்ணு, ஒரு வாரம் ஃபுல் 3வது மாட்டு பொண்ணு சமையல். மீதி வாரங்களில் வீடு க்ளீனிங்கு, அந்த தோட்ட வேலை அதெல்லாம் அவள் பார்த்துக்கணும். இவா சமைக்கிறத அவள் அதை பார்த்துக்கணும், அவள் சமைக்கிறத இவள் அதை பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை அந்த மாமியார் வச்சுருந்தா. இந்த சேதுராமன் வீட்டில் பெரியவாளோட பூஜை நித்தியம் நடக்கும். எல்லா சுவாமிகளுக்கும் சேர்த்து பிரதான பூஜை பெரியவாளுக்கு தான் பல வருஷ காலமாக நடந்துட்டுருக்கு. அவர் என்ன எப்படி வழக்கம்னா வாத்தில் இப்போ சாம்பார், ரசம், பொரியல், பச்சடி எந்த ஐட்டம் வச்சாலும் எல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான், பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிகளுக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் அவளுக்கு பிரசாதமாக அதை அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவாள். நம்மளெல்லாம் என்ன செய்வோம், சுத்த அன்னம் வெடித்து அதில் பருப்பு போட்டு நெய் விட்டு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா. நிறைய பேர் இது மாதிரியும் பண்ணுறா. ஆற்றுல பண்ணின குழம்பு, ரசம், பொரியல் எல்லாத்தையும் பெரிய சுவாமிகள் பெரியவாளுக்கு நேராக வச்சு அவர் வீட்டில் இருக்கிற பூஜை உள்ள வச்சு பூஜை பண்ணும்போது எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இது மாதிரி மாட்டு பொண்ணுகள் ஒரு வாரம் ஒரு இதுங்கிற மாதிரி அந்த சிஸ்டம் ரொம்ப நல்லா அவளுக்கு செட் ஆகிடுறது. இந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயின்னு இருக்கிறத ஒரு தடவை 3வது மாட்டு பொண்ணோடு டர்ன் வருது, வாரம் சமைக்கிறது. அந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் அஸ்ரத்தையாக ஒரு நாளைக்கு டிவியில் சீரியலோ ஏதோ பார்த்துட்டு சமைச்சு கொடுத்து. அப்போ அந்த கத்திரிக்காய் பொரியல் என்ன ஆகுது, கரிஞ்சு போய்டுறது. அவள் சீரியல் பார்த்து இங்கே வரத்துக்குள்ளே அடுப்பில் வச்சுவிட்டு சீரியல் பார்க்க போயிடுறா. அப்போ என்ன ஆகுதுன்னா அது கரிஞ்சு போய்டுறது. கரிஞ்சு போனோன்னா ஐயோ வேறு ஒன்றும் செய்ய முடியாது, அன்றைக்கி வாங்கினது கத்திரிக்காய் தான், அதை வச்சே சமாளிச்சாகணும். இப்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறா. கேட்டால் கத்திரிக்காய் ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான் மனசில். எல்லாத்தையும் சுவாமிகளுக்கு நேராக பெரியவாளோட படத்துக்கு நேராக எல்லாம் எல்லா ஐட்டம்ஸும் சாம்பார், ரசம், பொரியெல்லாம் கொண்டு வைக்கிறேன். இதில் கத்திரிக்காய் தீஞ்சது பார்த்ததும் மாமனார் கேட்குறார், ஏம்மா என்னம்மா இது, என்ன இப்படி கத்திரிக்காயை தீச்சு விட்டாயின்னு. இல்லைப்பா அது கத்திரிக்காய் ஃப்ரைப்பா, பிரிஞ்சால் ஃப்ரை. அப்படியா, ஓஹோ, உங்கள் பாஷையில் இது பிரிஞ்சால் ஃப்ரையோ அப்படின்னு அவர் கிண்டலாக கேட்டு, இருந்தாலும் சரி மாட்டு பொண்ணோட மனசை நோக அடிக்கக்கூடாதுன்னுட்டு சரி பரவாயில்ல என்ன செய்கிறது, இன்றைக்கி இதுதான் நம்மளுக்கு பிராப்தம் பெரியவாளுக்கு அப்படின்னுட்டு எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணிவிடுறார். நைவேத்தியம் பண்ணி அதோடு அந்த சப்ஜெக்டை வாழ மறந்து விட்றார். அது ஒன்றும் பெருசே ஆக்கிறதில்லை. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான மாமனார் மாமியார். அப்படி இருந்துகிட்டு இருக்கிறத இந்த சேதுராமன் குடும்பம் என்ன ரொம்ப பெரியவாளோட பரம பக்தா இல்லையா. 3 பசங்களையும் கூட்டிகிட்டு பேரன் பேத்தி எல்லாரையும் கூட்டிகிட்டு பெரியவா தரிசனத்துக்கு போகிறான். எல்லோரும் வந்தோடனே பாலு மாமா பக்கத்தில் நின்றுருக்கார், பெரியவாள் பக்கத்தில். சேதுராமன் குடும்பம் வந்திருக்கு அப்படிங்கிற. அப்படியா, வர சொல்லு அப்படிங்கிற பெரியவா. இது சேதுராமன் ஆம்பளை எல்லாம் ஒருத்தராக நமஸ்காரம் பண்ணுறா. பாலு எல்லாரையும் ஒருத்தரையாக பேர் சொல்லி இது பண்ணுறார். இது 3வது மாட்டு பொண்ணு, 3வது பையன், சேதுராமனோட 3வது பையன், 3வது மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம். மேலும் கீழமாக பார்த்துட்டு, நீ தானே எனக்கு தீஞ்ச கத்திரிக்காய் வச்சாய் நைவேத்தியத்துக்கு அப்படின்னு கேட்குறாளே பெரியவா. பார்க்கணும், அங்கே இருக்கிற சேதுராமனுக்கெல்லாம் அப்படி நடுங்கி போய்டுறது, மாட்டு பொண்ணுக்கு வெக்கமாக போய்டுறது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அதெல்லாம் பெரிய ஒரு இதுவாகவே சின்ன நகைச்சுவையாக சொல்லிவிட்டு, அதனால என்ன நன்னா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிறவாளை அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல், அது நம்மளுக்கு என்ன சொல்ல வரானா பெரியவா, நம்மளை என்ன படைச்சாலும் அதை பெரியவா ஏற்றுக்கிறா. நம்ம என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் பெரியவா ஏற்றுக்கிறாங்கிறது எவ்வளோ அழகாக தெரியறது. இல்லாக்கி வீட்டில் சமைச்சது இல்லையா, வீட்டில் சமைச்சது பெரியவாளுக்கு எப்படி தெரியும். வீட்டில் சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறா, பெரியவாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறா. அது பெரியவாளுக்கு தெரியறதுன்னா பெரியவா அதை ஸ்வீகரிச்சுட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். அவள் பெரியவா அதை சொன்னதும், தீஞ்ச கத்திரிக்காய் வச்சியே நீதானே அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் காலைல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா.
அந்த ஜெகத்குருவுக்கு சகலதும் தெரியுங்கிறது நம்மளுக்கு சகல நைவேத்தியங்களும் அவர் ஏற்றுப்பாருங்கிறதுக்கு நிதர்சனமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். சேத்துராமனுக்கு அப்படியே நெக்குருகி போய்டுறார் அவர். பெரியவா நம்மளோட அத்தனை நைவேத்தியங்களும் இத்தனை நாள் ஸ்வீகரிச்சுட்டு இருக்கான்னுட்டு அன்னையிலேருந்து அவள் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக எந்த இதுவும் இல்லாமல் அழகாக ஸ்ரத்தையாக சமைச்சு பெரியவாளுக்கு படைக்கிறார். இதே மாதிரி ஒரு அன்பர் வந்து சுட சுட பால் நைவேத்தியம் பண்ணோன்னு பெரியவா அவர்கிட்ட கூடி கேட்குறேன், ஏண்டா சூடாக பால் வைக்கிறியே வாய் பொல்லாதோ அப்படின்னு கேட்குறாளே பார்க்குற. அவருக்கு தூக்கி வாரி போடுறது. பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சு அன்னைக்கு அவசரமாக அவர் காஞ்சிபுரத்துக்கு வரார். நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த அவசரத்தில் பெரியவாளை பார்க்கணுமேங்கிற அவசரத்தில் சுட சுட கொதிக்க கொதிக்க பாலை வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி அப்படியே ஓடி வர்றார். அப்போ பெரியவா கேட்குற கேள்வி அது அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. இப்போ பெரியவா ஃபோட்டோ கிடையாது, அது நிஜமான சாட்சாத் தெய்வம். பிரதோஷமாக சொல்கிற மாதிரி அது ஃபோட்டோ இல்லை, உயிருள்ள ஜீவன். ஏக கால கிருத்த அநேக தர்சனம். அதாவது ஒரே இடத்துல இருந்துட்டு சகல இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர், சர்வஜர் சர்வ வியாபி. ஏக கால கிருத்த அநேக தர்சனம்னா ஒரே வேளையில் பல தர்சனங்கள் எல்லாத்துலேயும் இருக்கா பெரியவாங்கிறதுக்கு இது மாதிரி சம்பவங்கள் நிதர்சனமான உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியறது. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குருநாதா காமாட்சி சரணம்.